எல்லாத்துக்கும் ஹாய்ங்க. நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அதனால் டிஃபன் அங்கேயே முடிச்சிட்டோம். லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நாங்கள் ஒரு 11:30 ஃபங்க்ஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நானும் அம்மாலாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் வச்சு ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக போதும். ஏன்னா காலையிலேயே பூரி, பொங்கல், அப்புறம் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக போதும்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சுக்கிட்டாங்க. சாம்பார் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு விட்டுட்டு என் அம்மா ஸ்டைலில் என் அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரசம் வச்சுப்பேன். அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்பாங்க. இல்லைன்னா புளியோடைய தக்காளி போட்டு நல்லா அது மாதிரி சூடு பண்ணி அதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஸ்டைலையும் பண்ணுவாங்க, அப்படியே செய்வாங்க. நான் இன்றைக்கி புளி தனியாக கொதிக்க வச்சுட்டு இந்த தக்காளி உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை வடிச்சிட்டு நல்லா மத்துக்கோல் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டு கத்திரிக்காய் உள்ளே போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் உள்ளே ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். ரசமும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.